அனைவருக்கும் வணக்கம். 11/12/2024 அன்று கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு 2 நாளாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் நம்மளால சொல்ல முடியல. இப்போ நம்ம அனைவருமே பாப்பாவுக்கு நீதி கிடைச்சிடாதா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாய்தா வரும்போதும் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா, உண்மையான குற்றவாளியோட முகம் எப்போ வெளியே வரும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமுமே காலம் கடந்து கடந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படா சார்ஜ் ஷீட்டு போடுவாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுவுமே நாட்கள் கடந்து தான் சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க. நம்ம கேட்ட தகவல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் நாட்கள் கடந்து தான் நம்ம கேட்ட தகவல் கிடைச்சிது. இப்போ அடுத்ததான் நம்ம கேஸ் எப்போ விசாரணைக்கு வரும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 11/12/2024 அன்று நம்ம கேஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியரசர் அவர்கள் அன்று விடுமுறை. அதனால நமக்கு தேதி தான் கொடுத்தாங்க. அடுத்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/12/2024 அன்று நம்ம கேஸு வரும். அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தகவலை 2 நாளாக உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு. அதுக்காக அனைவரும் என்னை மன்னிக்கவும். வருகிற 24/12/2024 அன்று என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க. நன்றி, வணக்கம். இப்போ இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமதிக்காக நம்ம வீட்டில் வைக்கப்பட்ட செடிகள் தான் இதெல்லாம்.